அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான சத்சங்க கேள்வி என்னன்னா, பிரம்ம உணர்வு மாய உணர்வு என்று சொல்லப்படுகிறது. ஒன்றை சத்திய உணர்வு என்றும் இன்னொன்றை பொய் உணர்வு, உண்மை உணர்வு, பொய் உணர்வு எல்லாம் சொல்லப்படுகிறது. அதை பற்றி உங்கள் விளக்கத்தை சொல்லவும் அப்படின்னுட்டும். இரண்டாவது, இப்போது நாம் எந்த உணர்வில் இருக்கின்றோம், சத்திய உணர்வாக இருக்கின்றோமா இல்லையா, இருக்கணும்னா என்ன செய்யணும் என்ற இந்த விஷயத்தை நாம் இன்றைய சத்சங்கத்தில் ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டுள்ளோம். உங்கள் பதில்களை இப்போது ஆரம்பிக்கலாம். பிரம்ம உணர்வு அப்படிங்கிறது, சத்திய உணர்வு அப்படிங்கிறது வந்து எதுனா இந்த உடல், மனம், புத்தி, இந்த உலகம், இதெல்லாம், இந்த வேஷம், இதெல்லாம் உண்மை இல்லை. இதுக்கு எல்லாம் ஆதாரமா இல்ல சாட்சியா இருக்கிற ஒரு உணர்வு தான் அந்த பிரம்ம உணர்வு அப்படின்னு எடுத்துக்கிறேன். அது வந்து எப்போதுமே ஆனந்த உணர்வு, ஆல்வேஸ் பிளிஸ் உணர்வு. அந்த மாதிரி மித்திய உணர்வு அப்படின்னா இந்த உண்மையில இல்லாத உணர்வு தான். அதாவது இருக்கிற மாதிரி தெரியுது, பட் இல்லாத ஒரு உணர்வு தான் மித்திய உணர்வு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாயையில வர உணர்வை வந்து மித்திய உணர்வு அப்படின்னு சொல்லலாம். மாயைனாலே பொய் தான். இந்த மாயையில இந்த குணங்கள் வெளிப்பாட்டுல தோன்ற இந்த உணர்வு தான் இந்த மித்திய உணர்வு அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து தனி உணர்வா அப்படின்னா இல்ல, இந்த பிரம்ம உணர்வு தான் இந்த இந்த குணங்கள்ல வெளிப்பட்டு நமக்கு வரும்போது அது பொய் உணர்வாக. ஏன்னா இங்க வந்து உடல், மனம், புத்தி, இந்த குணம், இது எல்லாமே மாயைதான், இது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லும்போது அதுல பட்டு வர உணர்வும் அது வந்து பொய் உணர்வாக வெளிப்படுது. உண்மை உணர்வே இங்க வந்து பொய் உணர்வாக வெளிப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து இந்த கனவுல வர எல்லா உணர்வுகளும் உண்மை உணர்வு மாதிரி தெரியுது அங்க. ஆனா அங்க வந்து அது வெளிக்கும் போது நான் அங்க வந்து இருக்கிறது வந்து அது நான் மட்டும்தான் அங்க இருக்கிறேன். சோ உண்மையில இருக்கிறது நான் மட்டும்தான். என்னுடைய உணர்வு தான் கனவுல அங்க எல்லா உணர்வுகளாக வெளிப்படுது. அங்க அந்த வெளிப்பட்ட உணர்வு எல்லாம் பொய்யாக வெளிப்படுது. அப்போ நானே அங்கேயே எல்லாமாக எல்லா உணர்வுகளாக நானே அங்க பொய்யாக வெளிப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி வருது. அப்படின் போது அது வந்து பொய் உணர்வு அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மை உணர்வே பொய் உணர்வாக அப்படி வெளிப்படுது அப்படின்ட்டு தெரியும். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம படிச்சப்ப ஞானேஸ்வரி ஃபுல்லா அப்படிதான் தோணுச்சு. ஸோ நான் மட்டும்தான் உண்மை. பூதங்கள் வந்து என்னிடத்தில் தான் உருவானது, வந்தது. இருந்தாலும் அந்த உணர்வுல நான் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த பொய் உணர்வு, உண்மை உணர்வு தான் பொய் உணர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போதும் இந்த பொய் உணர்வு வந்து உண்மை உணர்வு ஆகாது அப்படின்னு நான் இதை எடுத்துக்கிறேன்னா. இப்ப நான் எதுல இருக்கிறேன் வேற நீங்க கேட்டீங்க. நான் வந்து நீங்க அதுல இருந்து நம்ம வந்து இந்த உணர்வுல பிரம்ம உணர்வுல இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கூட நீங்க கேட்டீங்க. நான் அந்த ஐடென்டிபிகேஷன் சொன்னீங்க இல்லையா நேத்து, அதுதான் எனக்கு தோணுதுண்ணா. எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றோமோ அப்படி நமக்கு தான் அனுபவம், அந்த உணர்வு ஏற்படுது. நான் வந்து பிரம்ம உணர்வு அப்படிங்கிறது வந்து அறிதலோட மட்டுமே இருக்குது. அது கூட இந்த இதுல சொல்லிட்டாங்க. இந்த நீ காலையில படிச்ச ஞானேஸ்வரிலே சொன்னாங்க, நீ இது வந்து உணர்வா நீ உணராத வரைக்கும் உனக்கு வந்து சும்மா அறிந்து விட்டதாக மட்டும்தான் இருக்குமே தவிர நீ இது ஏமாத்திக்கலாமே தவிர நீ அது உணரலைன்னா அது வந்து உனக்கு அனுபவமா ஆகாது அப்படின்ற மாதிரி அதுல இருந்து. அதே மாதிரிதான் இது அறிந்திருக்கிறேன் அவ்வளவுதானே சொல்ல முடியுமே தவிர இன்னும் அந்த ஜீவ உணர்வுல அதுல இந்த உடல், மனசு, புத்தியோட உணர்வு வந்து உண்மை அப்படிங்கிற ஒரு உணர்வு இன்னும் இருந்துட்டு இருக்குது. அப்படின்றதுனால என்னால இந்த பிரம்ம உணர்வுல இருக்க முடியல. அது வந்து அறிதலோட நின்றுட்டு இருக்குது அப்படின்னு தான் எனக்கு சொல்லுது முடியுது. அப்ப நீங்க எனக்கு அது அனுபவம் ஆகணும்னா எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோமோ அப்படிதான் எனக்கு அனுபவம் ஆகும்.
அப்போ வந்து இது 2 விதமாவும் நான் இது இல்ல, உடல் மனம் புத்தி நான் இல்ல, இதுல வர உணர்வு வந்து பொய் உணர்வு. அந்த உண்மை உணர்வு தான் உண்மை. எப்படி திரையில வந்து காட்சிகள் பார்க்கும்போது காட்சிகள்ல பலவித உணர்வுகள் வந்து வெளிப்படுது. ஆஹ் ஆஹ் நெருப்பாகவும் மழையாகவும் அதெல்லாம் காட்சியில அழுகை சோகம் சந்தோஷம் இதெல்லாம் வெளிப்படுனாலும் அந்த உணர்வுகளுக்கு ஆதாரமா இருக்கிற இந்த பிரம்ம உணர்வு மட்டும் அது எப்பவுமே நிலையா இருந்துட்டே இருக்குது. அப்ப இந்த எண்ணுள்ள வர இந்த பொய் உணர்வுகளுக்கு எல்லாம் ஆதாரமான அந்த பிரம்ம உணர்வு மட்டும்தான் நானு. அந்த ஆனந்த உணர்வு தான் நான். இதெல்லாம் வெறும் பொய் உணர்வுகளாக எனக்குள்ள மாறிட்டு இருக்கு. இங்க நான் மட்டும் நான் அப்படிங்கிறது இந்த உலகம் வந்து என்னுடைய கற்பனை தான் அப்படின்னு சொல்லும்போது நானே இந்த உலகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்குள் வர இந்த உணர்வுகளும் நானே பல வெளிப்பாடுகளா பல உணர்வுகளாக உலகமாக நானே பல உணர்வுகளாக வெளிப்பட்டு கொண்டு வர்ற உணர்வுகள் இது எல்லாமே அந்த உண்மை உணர்வின் வெளிப்பாடான பொய் உணர்வுகாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு பொய் உணர்வாக விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஐடென்டிபிகேஷன்ல நான் வந்து பிரம்ம உணர்வு இந்த ஐடென்டிபிகேஷன் இருக்கும்போது அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த இன்னைக்கு படிக்கும்போது இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஞானேஸ்வரி படிக்கும்போது இந்த ரகசியத்தை இந்த இந்திரியங்கள் உள்ளே நுழையாதபடி தாழ்பால் போட்டுக்கொண்டு இந்த ரகசியத்தை உள்ளேயே வைத்துக்கொண்டு அதை நீ சுவைத்து உண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னார். சோ அது வந்து நான் கொஞ்சம் அனுபவிச்சு பார்த்தாதான் அந்த எனக்கு வந்து அந்த அனுபவம் வந்து அந்த ஃபீலிங் ஐடென்டிஃபை பண்ற அந்த ஃபீலிங்கும் எனக்குள்ள அந்த இது வேணும். அந்த பாவம் எனக்கு வரணும். அது வந்து நான் பிரம்மம் அப்படிங்கிறது வந்து அது கேட்டதோட கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுவைத்து பழகிறதுக்கு பழகணும் அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். சூப்பர், வெரி குட் எக்ஸ்பிளனேஷன். எக்ஸ்பிளனேஷன்ல எனக்கு எந்த விதமான தவறு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. எவ்ரி திங் இஸ் ஓகே. கடைசியா சொன்னதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சுவைத்து உண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருக்கேன். சரியா? இதை சுவைத்து உண்பது என்றால் என்ன? உன்னுடைய சாய்ஸ். நெக்ஸ்ட் வா, மற்றவங்க யாராவது ட்ரை பண்ணுங்க. வித்யா சொன்னது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சது அப்படின்னு தெரியல, பட் எல்லாமே நம்ம ஏற்கனவே இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண விஷயம்தான். ஸோ சிம்பிளா அவன் ஷேர் பண்ணிட்டா. உண்மை உணர்வான பிரம்ம உணர்வு மட்டுமே சத்தியம் என்றும் அதுவே இங்கே உலகமாக பொய் உணர்வாக இருக்கின்றது என்றும் இங்கே இருவேறு உணர்வுகள் கிடையாது, ஆனால் ஒரே உணர்வான அதுவே இங்கே மித்தியாக இருக்கின்றது என்றும் இதுவே சத்தியம். ஆனால் எனக்கே அது விளங்கவில்லை அப்படின்னு சொன்னா நான் ஐடென்டிஃபை எப்படி பண்றேனோ அதை பொறுத்து தானே அமையுது என்பது போல் தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டான். நான் ஒரு குறுக்கு கேள்வி கேட்கலாம்னு நினைச்சேன் அவர்கிட்ட. அவன் என்ன சொன்னான்னா, 2 தனித்தனி உணர்வுகள்லாம் கிடையாது, இருக்கிறதே ஒரு உணர்வு தான், ஒன்னேதான் அது பொய்யா வெளிப்படுது அப்படின்னு சொன்ன மொமெண்ட்லயே அப்போ இருக்கிறதே ஒரு உணர்வு தான். இப்போ நம்ம ஒரு உணர்வுல இருந்து இன்னொரு உணர்வுக்கு ஜம்ப் ஆகி போகணும்னு அவசியம் இல்லை. இப்ப நம்ம பொய் உணர்வு, அப்போ கடைசியில் நீ எதுல இருக்கேன்னு கேட்டேன்ல, அப்ப நான் பொய் உணர்வுல தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க யாராவது ஆன்சர் பண்ணீங்கன்னா அப்ப தப்பாயிடும். ஏன் தப்பாயிடும்னா, உண்மை உணர்வும் பொய் உணர்வும் 2 தனித்தனி உணர்வா இருந்தா, இப்ப நான் பொய் உணர்வுல இருக்கேன், இனிமே இந்த உணர்வை விட்டுட்டு நான் உண்மை உணர்வுக்கு ஜம்ப் ஆகி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சரியா? ஆனா ஆன்சர்ல தெளிவா என்ன சொல்லிட்டான்னா, அண்ணா 2 வெவ்வேறு உணர்வுகள் தான் கிடையாதுன்னா, உண்மை உணர்வு வேற பொய் உணர்வு வேற அப்படின்லாம் இல்ல, இருக்கிறது ஒரு உணர்வு தான். ஒரே உணர்வான அந்த உண்மை உணர்வே பொய் உணர்வாக வெறும் மாயைக்காக பண்ணுக்காக கேமுக்காக வெளிப்படுகிறது. அது உண்மை இல்லாத தோற்றமாக சும்மா நாச்சுக்கும் வெளிப்படுகிறது அப்படின்னு அவ சொல்லிட்டான். சரியா? அப்ப சொல்லும் போது நான் கேட்கணும்னு நினைச்ச கேள்வி என்னன்னா, இப்போ நீ அனுபவிப்பது என்ன உணர்வுன்னு கேட்டா, இருக்கிறது ஒரு உணர்வுன்னா அந்த 2ஐயும் தான் அனுபவிச்சு ஆகணும் இல்லையா? என்னுடைய டவுட் என்னன்னா, இருக்கிறதே ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லிட்டா, இருக்கிறதே ஒரு உணர்வுன்னா அதை அனுபவிச்சு ஆகணும். அப்போ என்ன சொன்னா கடைசியில ஞானேஸ்வரியில இந்த ரகசியத்தை துவைத்துண்ண வேண்டும் அப்படிங்கிறா. எந்த ரகசியம்? இருக்கிறது ஒரே உணர்வு மட்டும்தான். நம்ம நேற்று அன்னியன் படம் எக்ஸாம்பிள்ல எந்த அளவுக்கு டீப்பா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா, அன்னியன் படத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒருத்தங்கிட்ட இருக்கிற மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது இங்க இந்த உலகத்துல இங்க இப்ப வித்யான்னு இருக்கா, இங்க தீபான்னு இருக்கா, இங்க மீனான்னு இருக்கா அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றுமே ஒரு பர்சனாலிட்டி தான். ஆனா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பர்சனாலிட்டியா இருந்தாலும் அதை அனைத்தும் ஒரே உணர்வின் வெளிப்பாடு. நல்லா புரிஞ்சுக்கணும்.
இங்க இருக்கிறது ஒரே ஒரு உணர்வு, அதுவேதான் பொய் உணர்வுகளாக வெளிப்படுகிறது அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டது உண்மைன்னா அப்ப நம்ம எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னா, இங்கே மீனா, தீபா, வித்யா, தீபிகா அப்படின்னு சொல்லிட்டு மல்டி பர்சனாலிட்டி உணர்வுகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மல்டி பர்சனாலிட்டி உணர்வுகள் இன்க்ளூடிங் ஸ்ரீங்கிற இந்த உணர்வு, இது எல்லாமே ஒரே பிரம்ம உணர்வின் பொய் தோற்றங்கள் அப்படின்னு ஃபீல் ஆகும். இதுதானே அவ சொன்ன சத்தியம். சரியா? நான் அடுத்து பிராக்டிக்கலா வேற கொஸ்டினை கேட்டேன். இது தியரி சூப்பர்பா புரிஞ்சிருச்சு. ஆமாங்க, ஒண்ணுதான் இருக்கு உணர்வு, அது சத்திய உணர்வு. ஆனா இன்னைக்கு இத்தனை உணர்வுகளாக மாறி இருக்குன்னா அது எல்லாமே என்னுடைய அந்த ஒரே பிரம்ம உணர்வின், ஒரே சத்திய உணர்வின் பொய் தோற்றங்கள், பொய் வெளிப்பாடுகள் என்று நமக்கு ஃபீல் ஆகணும். சரியா? அப்ப பிராக்டிக்கலா கொஸ்டினை கேட்டேன், உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டேன். அப்போ வித்யாவுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, வித்யாவினுடைய அந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எக்கச்சக்கமான உணர்வுகள் இருக்கா இல்லையா, அது அவளுக்கு பொய் உணர்வாவே ஃபீல் ஆகல. அடுத்து வித்யாவுக்கு மட்டும் ஃபீல் ஆகலன்னு இல்லை, வினோ அவகிட்ட பேசிட்டு இருக்கா, வினோ அழுறா, வினோ சிரிக்கிறா. அப்போ வினோ அழுகையும் வினோ சிரிப்பையும் அவள் பொய்யாக காணல. அவளுக்கு எப்படி தோணுது, ஐயோ வினோ அழுறாளே அப்படின்னு பதறா, வினோ செம்மையா சிரிக்கிறாளே அப்படின்னு சந்தோஷப்படுறா. அப்போ தன்னுள் ஏற்படும் அழுகை மற்றும் சிரிப்பு இதையும் உண்மையா பாக்குறா, அவளுள் ஏற்படும் அழுகை மற்றும் சிரிப்பு இதையும் உண்மையா பாக்குறா. அப்போ பர்சனாலிட்டிய உண்மையா பாத்துடுறா. அப்படிங்கிற வித்யாங்கிற பர்சனாலிட்டிய உண்மையா பாக்குறா, வினோங்கிற பர்சனாலிட்டிய உண்மையா பாத்துடுறா. அப்போ இப்படி இருந்ததுன்னா, உண்மையா பாத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டர் தான் வரும். சரியா? சோ அம்பிக்குள்ள இருக்கக்கூடிய அம்பியும் ரெமோவும் அந்நியனும் மூன்றுமே பொய் தோற்றங்கள், உண்மையான என் ஒரே ஒருவனின் பொய் தோற்றங்கள் என்று உணர்ந்தான் இல்லையா அந்த கிளைமேக்ஸ், அந்நியன் கிளைமேக்ஸ்ல அவன் மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டர் தீர்ந்து போயிடுச்சு. சரியா? டாக்டர் கியூர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்படி ஆனா. ஆனா நமக்கு இன்னும் தீரலையே. ஏன்னா நமக்கு இந்த மல்டி பர்சனாலிட்டி இன்னும் இருக்குங்கிற நான். வினோ வேற நான் வேற, வித்யா வேற நான் வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனாலிட்டி இந்த பர்சனாலிட்டியும் என்னுடைய ஒரே சத்திய உணர்வின் பொய் தோற்றங்கள் அப்படின்னு நிஜத்துல ஃபீல் பண்றேனா அப்படின்னு நான் வேற பிராக்டிக்கலா கொஸ்டினை கேட்டேன். சரியா? கொஸ்டினை கேட்டதுக்கு வித்யா அப்படி நைஸா எப்படி ஜம்ப் ஆகி இன்னைக்கு ஞானேஸ்வரியில இருந்து நான் புரிஞ்சுட்டேன், நான் இந்த ரகசியத்தை சுவைத்துண்ண வேண்டும். இதை நான் சுவைத்து உண்ண ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக கிளைமேக்ஸ் அண்டியன் மாதிரி ஆயிடுவேன். இந்த ரகசியத்தை நான் அனுபவிக்கணும்னா ரகசியத்தை ரகசியமாவே அனுபவிக்கணும், யாருக்கு தெரியாம, இந்த புலன்களுக்கு தெரியாம, இந்த மனது புத்திக்கு தெரியாம இந்த ரகசியத்தை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு அவ சொல்லி முடிச்சிருக்கா. சரியா? இப்போ அது எப்படி சுவைத்து உண்ணுவது என்பதை எலாபரேட்டா ஐ நீட் சம் மோர் எக்ஸ்பிளனேஷன். வித்யா கொஞ்சம் கடைசியில சொல்லு, வேற ஒருத்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கோங்க. இப்ப நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் வித்யா சொன்னதை. என்னுடைய கேள்வி என்னன்னா, எப்படி சுவைத்து உண்டால் கிளைமேக்ஸ் அந்நியன் போல் ஆக முடியும்? நீங்களும் நானும் ஒண்ணுன்னு, பர்சனாலிட்டி வேறையா இருக்கட்டும், ஆனா சத்திய உணர்வின் ஒரே உணர்வின் வெவ்வேறு பொய் தோற்றங்கள்னு நான் அனுபவிக்கணும்ல. அப்படி நான் அனுபவிக்கணும்னா இந்த ரகசியத்தை சுவைத்துண்ண வேண்டும்னு மொட்டையா சொன்னா எனக்கு புரியல. எப்படி சுவைத்துண்ண வேண்டும் என்று வேறொருவர் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னாச்சு வினோவுக்கு? அப்படி சுவைத்து உண்ண தெரிந்தால் நான் உண்ணிருக்க மாட்டேனா? அவ எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணிரலாம்னு நினைச்சேன், அவ முந்திக்கிட்டா. நான் இன்னொன்னு என்ன சொன்னேன்னா, இந்த வேதரிக் மெத்தட் முதல்ல பிராக்டிஸ் பண்ண சொன்னீங்கல்ல, நான் இங்க அணுவை மெத்தட் யூஸ் பண்ணவே கூடாது. நீ எதிர்க்க இருக்கிற வித்யா, ஸ்ரீகாந்த், பூபதி அப்படின்னு நான் பிரிச்சு பார்த்து பிராக்டிஸ் பண்ணேன்னா உருப்படவே முடியாது, வர முடியாது. ஏன்னா ஏற்கனவே அதுலதான் இருக்க. அதனால வேதரிக் ஃபர்ஸ்ட் அந்த வேதரிக் மெத்தட்ல இருக்கிறது ஒண்ணுதான்டா, எதிர்க்கிறது வித்யா வேடம் பூண்டு இருக்கும் வினோதினியாவது நினைடா, பிராக்டிஸ் பண்ணுடா அப்படின்றீங்களா, அதுதான் தீர்வு.
அதுக்குற பிரம்மத்துக்கு போலாம். ஏன்னா முதல்ல நீ பிரம்மம் தான், அது வந்து செகண்டரி வச்சுக்கலாம். இருக்கிறது அங்கன்னா அது பியூரிட்டி ஆகிரும், இருக்கிறது வினோதினி அப்படின்னு. அந்த வினோதினி அப்புறம் பரபிரம்மத்துக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். முதல்ல எல்லாத்தையும் ஆமா வினோதினியே எல்லா இடத்துலயும் பார்க்கணும் அப்படிங்கிறியா? ஆமா எதிர்க்கிற இப்ப நீங்க பேசுறீங்க பார்க்க முடியும். வினோதினி எப்படி எல்லா இடத்துலயும் பாத்திர முடியும்? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. நீ சத்திய உணர்வா உணர்ந்தால் மட்டுமே அந்த சத்திய உணர்வின் பொய் வெளிப்பாடுகள் எல்லாத்தையும் பார்க்க முடியும். நீ சத்திய வினோவ பொய் உணர்வா பார்த்துட்டு அந்த பொய் உணர்வு இன்னொரு பொய் உணர்வு எப்படி மேட்ச் பண்ண முடியும்? அதாவது பிரம்மம் அப்படிங்கிறது நாங்க சுவைக்கல இன்னும். நீங்க இந்த ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்த இந்த மெத்தட்ல பொய் இங்க இருக்கிறது. ஆனா உடல் மனம் புத்தி வெறும் கருவி அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமா ப்ரூஃப் பண்ணிட்டோம். அதுவும் நாங்க அனுபவிச்சிட்டோம். இப்ப உடல் வலி எனக்கு இருக்கு அப்படின்னு நேத்து ஃபுல்லா அது பார்த்துட்டோம். அந்த உடல் மனம் புத்தியில நான் வந்து நீங்க சொன்ன ஐடென்டிபிகேஷன் இல்லைன்னா அந்த தமசிக் ரஜசிக் சாத்விக்ல எந்த இடத்துல நான் ஒட்டுறேனோ அதுவா நான் வெளிப்படுறேன். அந்த சாத்விக் ஒரு டேஸ்ட் அனுபவிச்சிருக்கேன்ல, அதை வைத்து கொண்டே அந்த அந்த பிராக்டிஸ பண்ணணும். அந்த வினோதி ஒரு இடத்துல பாக்குறேன்ல சாத்விகா, சே உடல் வலி நேரம் இல்ல, நம்ம வந்து அந்த பார்ட்டை நினைக்கல இல்ல, அந்த அது வந்து அஞ்ஞான சாத்விகாவே இருக்கட்டும், இருந்தாலும் அது ஒரு வகை டேஸ்ட் அனுபவிக்கிறேன்ல, அதை வைத்து கொண்டே இருக்கிறது எல்லாமே இங்க இருக்கிறது. அந்த அந்த பிரம்ம உணர்வு இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிறது தெரியும். அந்த ஒரு உணர்வு தான் இந்த 84 லட்சத்து உயிரினங்களா வந்திருக்கிறதுன்னு நல்லா தெரியும். அது மாயையா, இது வந்து எல்லாம் மாயைன்னு தெரியும். இங்க இருக்க போறது எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு தெரியும். அது வந்து 100 தெரியும், சும்மா எல்லாம் கிடையாது. இல்லைன்னா எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி நாங்க சாத்வீக குணத்துல இல்லாம இருந்தான்னா சைக்கோ மாதிரி தான் ஆயிருப்போம் எல்லாருமே. எங்கேயோ ஒரு இடத்துல அந்த சாத்வீக உணர்வு உணர்றோம்ல, அதை பிடித்து கொண்டு அதை வச்சே சுவைத்து மகிழ வேண்டும். சுவைத்து மகிழ வேணும்னா அந்த சொல்ற அந்த வேதரிக் மெத்தட் தான். நீங்க சொல்ற அந்த இருக்கிறது ஒண்ணுதான், அதை வச்சு மட்டும் ஸ்ட்ராங்கா நினைச்சுக்கிட்டு நான் வந்து டெய்லி தோத்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு பார்க்கும்போது 4 செகண்ட் 10 செகண்ட் 100 செகண்ட் அப்படியே டெய்லி அதை வந்து தொடர் முயற்சியாக நான் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தா இதை வந்து அனுபவிக்க முடியும். நம்ம அனுபவிக்காமலாம் கிடையவே கிடையாது. நிஜமாவே நான் அதாவது இங்க வந்த பிறகு ஏதோ அந்த பிரம்ம கிளாஸ் கேட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சம் நம்மளா திங்க் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு அனாலிசிஸ் வரும்போது ஆமால இந்த இடத்துல நம்ம இப்ப இருந்திருக்கோம், முந்திக்கு இப்ப பரவாயில்ல அப்படிங்கிற அந்த இதை வைத்துக்கொண்டே நம்ம அந்த வேதரிக் மெத்தடை வச்சு மட்டும் என் இயல்புக்கு அதை நான் பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா இதை பரபிரம்ம ஸ்திதியை அடையலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். சரிம்மா, நீ சொன்னதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அதை சொல்ல போறேன் சிம்பிளா ஷார்ட்டா. வேதரிக் மெத்தடுன்னு தெரியாதவங்க யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. பிரம்மம் சத்யா ஜெகத் மித்யாங்கிற மிகப்பெரிய ரகசியம் இருக்கு இல்லையா, அதுல பிரம்மம் சத்யா அப்படிங்கிற பாயிண்ட்டை மட்டும் இறுக்கி கேட்ச் பண்ணிட்டு அதை அனுபவிக்க நினைக்கிறவனுக்கு வேதரிக் மெத்தட்ல ஃபாலோ பண்றவன் அப்படின்னு அர்த்தம். அணுவை மெத்தடுன்றது பிரம்மம் சத்தியம், அந்த சத்திய பிரம்மே இங்கே வித்யா உலகமாக இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு இந்த உலகத்தையும் பிரம்மத்தையும் சேர்ந்து அனுபவிக்க நினைக்கிறவன் வந்து அணுவை மெத்தட்ல அனுபவிக்க நினைக்கிறவன். சரியா? இந்த யாருக்கும் வந்து ஒரு வேலை இந்த என்னமோ வேதரிக்கன்னு சொல்றாளேன்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதை முதல்ல சொல்லிட்டேன். சரி, இப்ப என்ன சொல்ல வரா, இது எப்படி வந்து நான் சுவைத்துண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொல்ல வரான்னா, பிரம்மம் சத்யா அப்படிங்கிறத மட்டும் நம்ம கேட்ச் பண்ணிட்டு அதை அனுபவிக்க ட்ரை பண்றது அப்படிங்கிற இடத்துல அவ சொன்னால, இதை நினைச்சிட்டு தான் சொன்னாலான்னு தெரியல, நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து வினோ அப்படிங்கிற அந்த உணர்வை நான் வித்யாவா பார்ப்பேன், வித்யாவா பார்ப்பேன், தீபா வித்யாவா பார்ப்பேன், மித்யான்னா இல்லைன்னு பார்ப்பேன், அல்லது பிரம்மத்தை தவிர எதுவுமே இல்லை என்று இல்லை என்று நான் காண ஆரம்பிப்பேன். அப்போ இந்த உணர்வுக்கு நான் மதிப்பளிக்கிறதுனாலதானே நான் வந்து பிரம்மத்தை மறக்கிறேன். ஐடென்டிபிகேஷன்ல ப்ராப்ளம் ஏன் வந்தது? இந்த வினோவுக்கு நான் ஐடென்டிபிகேஷன் 100 கொடுத்துட்டேன்னா அங்க பிரம்மத்துக்கு கொடுக்க தவறிடுறேன். அப்ப நான் என்ன ட்ரை பண்ண போறேன் அப்படின்னா, அந்த வினோவை டமி பண்ண போறேன். வினோவை மட்டும் டமி பண்ண போறது இல்ல, சுத்தி உள்ளவர்களுடைய அத்தனை பேரையும் நான் டமி பண்ண போறேன். வினோவுக்கு வருகின்ற சுகதுக்க உணர்வுகள் அது வந்து பொய் நடக்கூட அப்படின்னு அதை நான் டமி பண்ண போறேன். அதே மாதிரி எதிரில் யாராவது கதறிக்கிட்டு அழுதுகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அதையும் நான் பொய்யா பார்க்க போறேன். சோ என்ன நடந்தாலும் என் முன்னாடி மற்றவர்களுக்கு நடப்பதும் சரி எனக்கு நடப்பதும் சரி இவை எல்லாமே வெறும் மாயை என்று புரிந்து விட்டதால்
மாயையில புகுந்தாடுன்ற வேலையெல்லாம் எனக்கு வேணாம், அதை வந்து மறுக்க போறேன், அதாவது வேண்டாம், கணக்கில் எடுக்காமல் இருக்க போறேன்னு சொல்லலாம், இல்ல டமி பண்ண போறேன்னு சொல்லலாம். இப்படி நான் பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தேன் அப்படின்னு சொன்னா இதுதான் இந்த பிரம்மத்தை சுவைத்து உண்ணுவது. நான் பிரம்மத்தை சுவைக்காம எதை சுவைச்சுக்கிட்டு இருக்கேன்? வினோவையும் மத்தவங்களையும் சுவைச்சிட்டு இருக்கேன். இப்ப நான் இதை சுவைக்கிறத நிப்பாட்டிட்டா நான் பிரம்மத்தை சுவைச்சிடலாம் இல்லையா? ஆதலால் என்னுடைய பிராக்டிஸை இப்படி நான் துவக்கலாம் என்று நினைக்கின்றேன் அப்படின்னு எனக்கு புரிஞ்சது. இதுதான் சொன்னியா வினோ? இதுதான் இன்னொன்னு தோணுச்சு எனக்கு. இந்த மாயாஜால வித்தையை பாக்குறேன்ல, இந்த பொய்யான உணர்வுல பொய்யான உணர்வு, கனவுக்குள் கனவு, அதுதான் மாயாஜாலம். அதையும் பிராக்டிஸ் பண்ணா நான் வந்து இதுல நான் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பொய்யுக்குள் பொய், கனவே பொய், எந்திரிச்ச பிறகு அந்த கனவுக்குள் ஒரு கனவு வருது இல்ல, மாயாஜாலம் பாக்குறோம்ல நம்ம. புரிஞ்சிருச்சு. அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் நான் வந்துருவேன். இந்த ரெண்டு தான் எனக்கு வந்து வரும், மத்தது நான் பிராக்டிஸ் பண்ணனா வராது. ஓகேமா. சோ வினோனுடைய இன்னும் ஸ்ட்ராங்கான அழுத்தமான இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றான்னா, அண்ணா நான் வெறும் பொய்ன்னு பார்க்க மாட்டேன், பொய்யிலும் பொய்ன்னு பார்ப்பேன் அப்படின்னு சொல்றான். அதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஈஸ்வரமாயா ஜீவமாயான்னு ரெண்டு இருக்கு. அதுல ஈஸ்வரமாயையும் பொய் தான், ஜீவமாயையும் பொய் தான். ஆனா வினோவுக்கு ஏற்படுகிற அனுபவங்கள் அத்தனையுமே ஜீவமாயிலிருந்து அல்லவா வருகிறது. எதிராளிகிட்ட இருந்து ஏற்படுகின்ற அனுபவங்கள் அத்தனையுமே அவனுடைய ஜீவமாயிலிருந்து அல்லவா வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கனவுக்குள் கனவு போன்று பொய் அல்லவா? ஈஸ்வரமாயே ஒரு பொய்யின்னா இந்த ஜீவமாயை அதை விட பொய் அல்லவா? பொய்யுக்குள் பொய் என்று நான் பார்க்க ஆரம்பித்தால் கண்டிப்பாக நான் பிரம்மம் என்ற அந்த சத்திய உணர்வை உணர ஆரம்பித்து விடுவேன். இதை நான் உண்மை என்று பார்த்து பார்த்து ஏமாந்து போனது போதும், இப்படி நான் முயற்சித்தால் வெற்றி பெறுவேன் என்று அவள் சொல்லியிருக்கின்றாள். Really, I'm 100% happy with your answer. அடுத்தால் வாங்க. சரி வித்யா, ட்ரை பண்ணலாம். உனக்கு ஏதாவது தோணுதா? தீபிகா சொல்லு. அண்ணா, பிரம்ம உணர்வு பொய் உணர்வு அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ண்ணா. ஸோ பிரம்மம் வந்து சத்தியம், பெர்மனண்டா இருக்கிறது, எதுலையும் ஒட்டாம இருக்கிறது, அசங்கன், சுத்தம், கம்ப்ளீட் பியூர் அப்படின்னு. ஆனா மாயை மித்யா அப்படின்னு வரும்போது அப்படியே எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட்டு, மாறிக்கிட்டே இருக்கிறது, ஒரு இடத்துல பெர்மனண்டா இல்லாம இருக்கிறது, அதே மாதிரி எல்லாமே கலப்படமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம அது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிரம்மமும் மாயை அப்படின்னு இதோட எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கேட்டா அதுதான், இந்த ரெண்டுமே வந்து. இப்போ வந்து சத்திய உணர்வில் நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னா நான் கிருஷ்ணா ஃபீலுக்கு போயிடுறேன்னா. ஸோ கிருஷ்ணா ஃபீல்ல இருப்பது அனைத்தும் கண்ணன் மட்டுமே அப்படிங்கும்போது பெர்மனண்டா ஒவ்வொரு ரூபத்திலையும் என்னால கிருஷ்ணனை பார்க்க முடியும். ஸோ பூரணமா என்ன இருக்கு இங்க அப்படின்னா, பூரணமா உள்ளேயும் வெளியையும் எல்லா இடத்துலையும் எல்லாமாவும் கண்ணன் தான் இருக்கிறான். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணன் யாரு அப்படின்னா, எனக்கு எப்போதும் எனக்காகவே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர், எனக்காகவே இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைச்சு 4 யுகங்களை படைச்சு பல விதமான நிறைய படைச்சு யாருக்காக அப்படின்னா, நான் எனக்கு இந்த ஒரே ஒரு ஜீவனுக்காக. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னா, அவனே எல்லா வேஷமாவும் போட்டுட்டு எல்லா விதமாவும் வரான். இந்த ஹோல் வேர்ல்டு இஸ் இன்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்லுவேங்க. இப்ப நான் வந்து ஒரு ட்ரெஸ் போடுறேன், ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா அந்த முழு பிரபஞ்சமும் எனக்கு உதவுனா மட்டும்தான் என்னால அந்த வீடை வந்து நம்ம கட்டி முடிக்க முடியும். ஒரு ட்ரெஸ் போடுறேன், நான் டெய்லி டே டு டே லைஃப்ல நான் ஒண்ணு எத்தனையோ விஷயங்கள் நான் உபயோகிச்சுட்டு இருக்கேன். அது எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா, கண்ணனோட அனுமதி இல்லாம கண்ணன் செய்யாம எதுவுமே என்கிட்ட வராது. அப்படிங்கும்போது அப்பேற்பட்ட கண்ணன் எனக்காக இந்த முழு பிரபஞ்சமாகவும் விரிந்து என்னோடு விளையாடி கொண்டிருக்கிறான். எப்படி அப்படின்னா, சும்மா நாச்சுக்கும் விளையாடுறான்.
சோ இந்த கான்செப்டுக்குள்ள வரும்போதே ஆட்டோமேட்டிக்காவே வந்து கிருஷ்ணன் மேல ஒரு அலாதியான பக்தி அப்படிங்கிறது எனக்கு வந்துரும். இப்போ நான் உலகத்துல யார ரசிக்கிறேன், யார வந்து அனுபவிக்கிறேன் அப்படின்னா அந்த கிருஷ்ணனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். சோ கிருஷ்ணனை அனுபவிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே வந்து நான் பிரம்மத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. சோ ஒன்ஸ் இதை அனுபவிக்க 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 இப்போ வரைக்கும் கிருஷ்ணா வந்து இப்போ வரைக்கும் நான் கிருஷ்ணன். சோ நான் அப்படிங்கறத வந்து இந்த உடல் மனம் புத்தியில இருந்து என்ன பாக்குறேன், கிருஷ்ணன் அப்படிங்கறத வந்து இந்த முழு பிரபஞ்சமா பாக்குறேன். 2. ஆனா இது நாளடைவுல என்ன ஆகும்னா கிருஷ்ணனே எல்லா ரூபமும் எடுத்துட்டு என்கிட்ட வரா அப்படிங்கிற அந்த புரிதல் ஆட்டோமேட்டிக்காவே இந்த ரூபமும் கிருஷ்ணனோடது. இப்ப இந்த உடம்பு யாருது, உலகமே அவனோடதுதான், எல்லா ரூபமும் அவன் தான் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னா இந்த ரூபம் மட்டும் அவன் இல்லாம இருக்க முடியுமா? சோ இந்த உடம்புல என்னோட கண்ட்ரோல்ல என்னோட உடம்பு இருக்கான்னா இல்ல. நான் என்ன கண்ட்ரோல் பண்ணியா ஹார்ட் பம்ப் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல மூச்சை விட்டுட்டு இருக்கேன், நான் பம்ப் பண்ணியா ஜீரணம் ரெஸ்பிரேஷன்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அது எல்லாமே தானா நடக்குது. அப்படின்னா யாரோட தயையால நடக்குது அப்படின்னா கிருஷ்ணனோட தயையால தான் நடக்குது. சோ அப்படி பார்க்கும்போது இந்த தேகம் மனம் புத்தியா இருக்கிறதும் யாரு அப்படின்னா கிருஷ்ணன் தான். இப்போ வெளியவும் கண்ணனே இருந்து விளையாடி கொண்டிருக்கிறான், உள்ளேயும் கண்ணனே இருந்து விளையாடி கொண்டிருக்கிறான். அப்படிங்கும் போது அந்த பிரம்ம உணர்வை வந்து நம்ம முழுக்க முழுக்க எல்லா இடத்துலயும் அனுபவிக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, எல்லாரும் கவனமா கேளுங்க. இவ என்ன சொல்ல வர்றா, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ண போறேன். குறிப்பா அந்த வேதரிக் மெத்தட் மூலியமாக வினோதினி சொன்ன அதே பதில ரொம்ப ஈஸியா, ரொம்ப அனுபவிக்கிறதுக்கு எளிதா இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி எனக்கு புரியுது. எப்படி ஸ்டார்ட் பண்ணான்னா கிருஷ்ணா ஃபீல்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. கிருஷ்ண உணர்வை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுல முக்கியமா கோர் ரோல் அப்படிங்கிற விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த உலகத்துல கண்ணனை தவிர யாருமே இல்லை, கண்ணனுடைய மாயையிலே கண்ணனே ஆயிரக்கணக்கான ஜீவன்களாக ஒரு மாதிரி இங்கே வந்திருக்கின்றான் அப்படிங்கிறது தான் நம்ம ஜென்ரலா கிருஷ்ணா ஃபீல்ட்ல புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இல்லையா? என்ன மேஜரா சொல்ல வர அப்படின்னா, கிருஷ்ணா ஃபீல்ட்ல இந்த கோர் ரோல் கான்செப்ட் இருக்குல்ல, இந்த கோர் ரோல் கான்செப்ட்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கண்ணன்கிறத கோரை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி பிளே பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவன் என்ன பண்ணிட்டா, எப்படி அந்த வினோதினி வந்து நம்ம அனுபவிக்கலாம் போக வேணாம்னா நம்ம வந்து முதல்ல இதை டம்மி பண்ணுவோம்னா அப்பதான் பிரம்மத்தை பிடிக்க முடியும்னு அவ சொன்னாலும் அதே மாதிரி கிருஷ்ணா ஃபீலுக்குள்ள போவோம், ஆனா ரோலை மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற. ரோலுக்கு ஏத்த மாதிரி பிளே பண்ணுவோம் அப்படிங்கிறது வேண்டாம். ஜஸ்ட் கண்ணன் தான் வரான், கோரை மட்டும் பார்ப்போம். எப்படி வந்தா என்ன, என் கண்ணை வரான். இது கிட்டத்தட்ட எனக்கு எப்படி புரிஞ்சது அப்படின்னா, நமன பக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஞானேஸ்வரியில ஒண்ணு இருக்குங்க. அது என்னன்னா, யாரை பார்த்தாலும் கண்ணனா பார்ப்பாங்களாம், நெடுஞ்சான் கடையா டொப்பு டொப்புன்னு விழுந்துருவாங்களாம். அது ஒரு ரொம்ப மோசமான கொள்ளக்காரனை பார்த்தாலும் அவங்க கண்ணுக்கு கண்ணை மட்டும்தான் தெரிவானா, அவனுடைய வேஷம் தெரியாதான். சரியா? அந்த மாதிரி அந்த நமன பக்தியில இருக்கக்கூடியவர்கள் கண்ணனுடைய கோரை மட்டும் பார்த்துட்டு டொம்முன்னு விழுந்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் என்ன சொன்னாலும் கண்ணன் செய்கின்றான் என்று அவன் பாட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சிடுவான். இவன் தனிப்பட்ட இந்த ரோல் அப்படிங்கிற அந்த விஷயம், இவன் நல்லவனா கெட்டவனா என்ன ரோல்ல வர்றான் அப்படிங்கிற அந்த யோசனையே கிடையாது. இருக்கிறது ஒரே ஒரு உணர்வு தானே, அது சத்திய உணர்வு மட்டும்தானே. அதுக்கப்புறம் என்ன மித்தியா உணர்வோ மண்ணாகட்டி உணர்வு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருக்கிறது ஒரு உணர்வு தான், அந்த உணர்வை மட்டும்தான் நான் அனுபவிப்பேன் என்று கண்ணனின் வேஷங்களை அனுபவிப்பதை விட்டுவிட்டு, வேஷங்களே அவன் கண்ணுக்கு தெரியாது, அவனை பொறுத்த வரைக்கும் கண்ணை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். யாரை பார்த்தாலும் கண்ணை என்று ஒரு முழுமையான பாவத்தோடு விழுந்து விழுந்து வணங்கக்கூடிய அந்த ஒரு பக்தி, அந்த நமன பக்தியை நாம் ஃபாலோ செய்ய முடிந்தால் கிட்டத்தட்ட வேதரிக் மெத்தட் மாதிரி தான். இங்கேயும் ரோலை நெக்லெக்ட் பண்ண சொல்லிட்டால, மாயைக்குள்ள விளையாட வேணாம்னு சொல்லிட்டால, ரோலுக்கு ஏத்த மாதிரி நீ புரிஞ்சுட்டு கண்ணன்ட்டு நீ அன்போட விளையாடு அப்படிங்கிற விஷயத்துக்கு போல. டைரக்டா நீ வந்து கோரை மட்டும் பிடிச்சுக்கிட்டு எங்க பார்த்தாலும் கோரப்பாரு, எதுல பார்த்தாலும் கண்ணனை பாருன்னா பிரம்மத்தை பாரு, சத்தியத்தை பாரு. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் சத்திய உணர்வு இருக்கு. இதுல பியூட்டி என்னன்னா, அந்த வித்யா முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சத்திய உணர்வு நித்திய உணர்வு ரெண்டு எல்லாம் கிடையாது, இருக்கிறது ஒண்ணுதான். அந்த ஒரே சத்திய உணர்வு தான் நித்திய உணர்வாக வெளிப்படுகிறதுன்னு சொன்னோம். அப்போ நீ வெளிப்பாட்டை ஒதுக்குனேன்னா அங்க என்ன இருக்கும், சத்தியம்தான் இருக்கும். சரியா? எங்கும் இருப்பது எதுன்னா சத்திய உணர்வு மட்டும்தான். ஆனா வெளிப்பாட்டுலதான் டிஃபரன்ஸ், பேதம் வெளிப்பாட்டுலதான். ஆனா நான் பேதத்தை மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா அங்க நான் சத்திய உணர்வை பிடிச்ச மாதிரி தானே ஆகும். அப்ப ரோலை மிஸ் பண்ணிட்டேன், நானும் சத்திய உணர்வை பிடிச்ச மாதிரி தானே ஆகும். ஸோ தேர்ஃபோர் நம்ம இப்படி பிராக்டிஸ் பண்ணினா நம்ம கண்டிப்பா நம்ம பிரம்ம உணர்வை பிடிச்சிடலாம்.
ஸோ அல்டிமேட்லி எல்லாமே கண்ணன்னு பார்க்கும்போது எனக்கு என்ன இயக்குபவனும் கண்ணனாகத்தான் இயக்கின்றான். ஏன்னா நான் வந்து அவன் இல்லாம இயங்க முடியாது. அப்போ ஒரே ஒரு உணர்வு, அது சத்திய உணர்வு மட்டுமே இருக்கின்றது. என்னுள்ளும் இருக்கிறது அதுதான், எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது அதுதான் என்று நாம் இவ்வாறாக பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர. அல்டிமேட்லி அவர் சொல்ல வர்றது எல்லாமே என்னன்னா, கிட்டத்தட்ட இந்த வினோதினி சொன்னதுதான், நீ வந்து இந்த மாயா அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை நீ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத. ஏன்னா நம்ம ஐடென்டிபிகேஷன்ல அதான் பார்த்தோம், நீ எதுக்கு நீ நிறைய வேல்யூ கொடுக்குறியோ அதுதான் உனக்கு அனுபவமா வரும்னு பார்த்தோம். ரெண்டு பேருமே சொன்னது கிட்டத்தட்ட இந்த மாயைக்கு வேல்யூ கொடுக்காம போயிட்டோம் அப்படின்னா சத்திய உணர்வுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ கொடுத்த மாதிரி மாறிடும். ஏன்னா இருக்கிறது ஒரு உணர்வு தானே, அதுதானே இப்படி வந்துட்டு இருக்கு. அப்ப வெளிப்பாட்டுக்கு நான் வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது சத்திய உணர்வை நம்ம பிடிச்சிடலாம் என்ற அந்த பதிலாகத்தான் இவளுடைய பதிலையும் நான் காண்கின்றேன். வேற ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லலாமே. அறிவோம் அண்ணா. நீங்க சொன்னதேதான் நான் காலையில சொன்னதை வச்சு எனக்கு சொல்லலாம்னு நினைச்சேன். அதே மாதிரிதான் அவங்களும் சொன்னாங்க. காலையில வந்து நீங்க சொன்னீங்கல்ல, மனசு வந்து இப்போ பிரம்ம உணர்வுல நிலைத்து இருக்கணும்னா இந்த மித்யா பொய்யான இந்த உடல் மனசை வந்து நீ ஒதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்தன் எப்படின்னு சொல்றான்னா இந்த மனசை ஒப்படைச்சிடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒப்படைச்சிடுறான் அப்படின்னும் போது மனசை வந்து இந்த தாட்ஸ் இல்லாம பண்ணிடுறான், ஸ்டாப் பண்ணிடுறான். மனசை வந்து அந்த வெற்று நிலைன்னு காலையில சொன்னீங்க நீங்க. மனசு தாட்ஸ் இல்லாம இருக்கும்போது அங்க வந்து ஜஸ்ட் அந்த ஒரு பாவம் மட்டும்தான் இருக்கும், அதை ஃபீல் பண்ணலாம். ஸோ இது நீங்க சொன்ன மாதிரி பொய் உணர்வு இல்லைன்னா அங்க எஞ்சி இருப்பது உண்மை உணர்வு மட்டும்தானே. அந்த உணர்வு வெளிப்படுறது வந்து அதை அனுபவிக்கலாம். அங்க ஃபீல் மட்டும்தான் இருக்கும், வேற ஒண்ணும் இருக்காது அங்க. அப்போ நம்ம அந்த சமயம் வந்து நம்ம பிராரப்த கர்மத்தினால வந்து நமக்கு கர்மங்கள் வரும், செய்யும், எது வேணா நடக்கும். அப்போ நமக்குள்ள நடக்கிறதும் நம்ம சிந்திக்கிறதும் நம்ம செயல்படுறது எல்லாமே நான் செய்யறதாவே அங்க இருக்காது. அப்போ வந்து அது வந்து ஜஸ்ட் அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது வந்து எல்லாமே அவன் செய்கிறான் அப்படின்ற, அவன் சிந்திக்கிறான் அவன் செய்கிறான் அப்படின்ற போது ஜஸ்ட் அங்க சுவைக்கிறது மட்டும்தான் அங்க இருக்கும். அந்த அந்த சுவையில நம்ம ஃபீல் பண்ண நமக்கு அது அந்த அந்த சுவை அதுவாவே ஆயிடலாமா அப்படின்ட்டு. அது வேற ஈஸி, பக்தினால அது ஈஸி வேற. கண்டிப்பா கண்டிப்பா பாவம் வர்றதுக்கு. கண்டிப்பா. திஸ் ஆல்சோ வெரி குட் ஆன்சர். நான் இதை ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வித்யா சொன்னதை அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியாவே கேட்டு வச்சேன். அதனால எல்லாரும் கவனமா கேளுங்க. சோ இப்போ இறுதியா நான் சத்திய உணர்வில் திளைக்க வேண்டும். நான் சத்திய உணர்வு தான், there is no doubt in that. ஆனால் என்னின் வெளிப்பாடான பொய் உணர்விலே நான் சிக்காமல் நான் சத்திய உணர்வில் எப்போதும் இருக்க வேண்டும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் என்ற ஒரு கேள்விக்கு மட்டும் நேரடியாக பதில் சொல்லிடுறேன். என்ன மற்றதுல நம்ம சொல்லி முடிச்சாச்சு, சரியா? சோ இங்க என்ன ஆன்சர் நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா, வித்யா சொல்லும் போது அந்த ஒரு விஷயம் நம்ம கவனிச்சிருக்கலாம். அதாவது எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம், எண்ணங்களை நாம் நிறுத்துவது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ அதை மையமா வச்சு நான் பேச ட்ரை பண்றேன், உங்களுக்கு புரியுதான்னு மட்டும் பாருங்க. அதாவதுங்க, எண்ணங்கள்னா என்ன? பொய் உணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பொய் உணர்வுக்கு உயிர் கொடுத்தது எதுன்னா இந்த எண்ணங்கள் தான், சரியா? பொய் உணர்வாக வளம் பெறுவது எது அப்படின்னு கேட்டா எண்ணங்கள் தான், சரியா? எண்ணங்கள் இல்லாம போச்சுன்னா அங்கே இருக்கிறது ஒரிஜினல் உணர்வான சத்திய உணர்வு மட்டும்தான் இருக்கும். இந்த சத்திய உணர்வு வெளிப்படுவதற்காக யூஸ் பண்ணிக்கிட்டான் ஒரு ஆயுதம் என்னன்னா எண்ணங்கள், சரியா? மனசுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மனசு அப்படிங்கிறத விட எண்ணங்கள் டீப்பா ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க, சரியா? அப்போ இந்த எண்ணங்கள் தான் இப்ப அவங்க சொன்னதை எல்லாமே இதுல வந்துடும் பாருங்க. ரோலை மிஸ் பண்ண, ரோல்னா என்னது? எண்ணங்கள் தான் அந்த ரோல் எடுத்துக்குது. எண்ணங்களுக்கு ஏற்பதான் உனக்கு ரோலே. நீ சத்துவ ரஜோ தமோ எண்ணங்களுக்கு ஏற்ப உன்னுடைய அந்த குணங்கள் அப்படிங்கிறதும் எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப நீ வந்து உனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்குது. இவன் நல்லவங்கிற ஐடென்டிட்டி, இவன் கெட்டவங்கிற ஐடென்டிட்டி, இவன் சோம்பேறிங்கிற ஐடென்டிட்டி, இவன் ஆக்டிவ்ங்கிற ஐடென்டிட்டி, எல்லாமே எங்கிருந்து வருதுங்க? டோட்டலி எண்ணங்கள்ல இருந்து தான் வெளிப்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, சரியா? அப்போ எண்ணங்கள் வழியாக வெளிப்படுவது அப்படின்னாலே அது சத்திய உணர்வு கிடையாது. சத்திய உணர்வின் வெளிப்பாடு. சத்திய உணர்வு கிடையாதுன்னு டோட்டலா சொல்ல முடியாது, ஏன்னா சத்திய உணர்வை பிரிக்க முடியாது மாயையில இருந்து. சத்திய உணர்வின் வெளிப்பாடு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எதை? எண்ணங்கள் வழியாக ஏற்படும் அத்தனை உணர்வுகளுமே
அது சத்திய உணர்வின் வெளிப்பாடே தவிர சத்திய உணர்வு அல்ல. சத்திய உணர்வு வேற, அது வெளிப்படுவது வேற. வெளிப்படும் போதுதான் அதுக்கு நம்ம மித்யா உணர்வுன்னு பேர் கொடுக்கணும். எதுக்கு? வெளிப்பட்ட உணர்வுக்கு. சத்திய உணர்வுக்கு நம்ம மித்தியான்னு கொடுக்கறது இல்லை, அதுக்கு சத்திய உணர்வுன்னே பேரை கொடுக்கணும். ஓகேவா? பிரம்ம உணர்வுக்கு சத்திய உணர்வுன்னு கொடுத்தோம். ஆனா அது வெளிப்படுகின்ற உணர்வுக்கு தான் மித்தியான்னு கொடுத்தோம். மித்தியான்னா கிட்டத்தட்ட பொய் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வேதரிக் மெத்தட்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பிரம்மம் சத்தியம் அப்படிங்கிறத மட்டும் இறுக்கி பிடிச்சுக்கோ, ஜெகத் மித்யாவை அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா மித்யா அப்படின்னாலே இல்லைன்னு தானே அர்த்தம். ஆனாலும் தெரியுது, தெரியுறத நீ கணக்குல எடுக்காதே, அது இல்லைன்னு பாரு. கயிற்றுல பாம்பு தெரியுது, ஆனா பாம்பு இருக்கா? பாம்பு இல்லைங்க, ஆனா தெரியுதுங்க. அத தெரியுறத விடுப்பா, இல்ல இல்ல இல்லைன்னு பாரு. நீ தெரியுது தெரியுதுன்னு பார்த்தேன்னா நீ அதுக்கு வேல்யூ கொடுத்துடுவ, பயப்படுவ, நீ பாம்பை உண்மைன்னு நம்பிடுவ. நீ அது இல்லைன்னு பார்த்துட்டேன்னா அது எப்படி உண்மையான நம்ப முடியும்? இல்லாதது எப்படிப்பா இருக்குன்னு சொல்ல முடியும்? அது தெரியுதுன்னா கூட நீ பாட்டுக்கு இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் வந்துடுதுப்பா. அதனால அது இல்லைன்னு பாரு என்ற ஒரு விஷயத்த அவ குறிப்பிட்டிருந்தா. இங்க இல்ல இல்லைன்னு எதை பார்க்க சொல்றா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எண்ணங்களை பார்க்க சொல்றா. அங்க இருந்தது கயிறு தானே, அத பாம்புன்னு நினைச்சது என்ன? எண்ணங்கள். எண்ணங்கள் அப்படிங்கிறது மூலியமா பாம்பு தோணுச்சு. அப்ப பாம்பு இல்லைன்னு பார்க்காத, எண்ணங்கள் வழியாக தோன்றிய இந்த பாம்பு, அதனால இது இல்லை. ஈஸியா புரிஞ்சுக்கலாம்ல. அதாவது எண்ணத்தினாலதான் இந்த பாம்பு வந்துச்சு. எண்ணம் இல்லைன்னா பாம்பு இல்லை இல்லை, நீ தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு எண்ணம் இல்லை, எதுவுமே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப எண்ணங்கள் மூலமாக ஏற்படுகின்ற உணர்வுகள் அனைத்துமே இல்லைன்னு அர்த்தம். சோ எண்ணங்கள் வழியாக அனுபவங்களை இல்லை என்று மறுத்துவிடு, இல்லைன்னு பாரு. சரியா? அப்போ பொய்ன்னு பாரு அப்படின்றத விட அது பொய்யா திணிக்குது, வருதில்லை தெரியுதில்லை அப்படிங்கிறத விட இல்லைன்னு பாரு. இதைதான் நான் ஸ்ட்ராங்கா சொல்ல நினைக்கிறது. எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு பயங்கரமா கோபம் வருது. அப்ப நான் என்ன பார்க்கணும்? இந்த கோபம் எப்படி வந்தது? 100% தாட் இல்லைன்னா கோபம்லயும் வராதுங்க. பிரம்மம் கோபம் எல்லாம் படாது. சரியா? பிரம்மத்துக்கு நவரசங்கள் எல்லாம் கிடையாதுங்க. பிரம்ம உணர்வு அது பாட்டுக்கு ஆனந்த உணர்வு அது பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அது நவரச உலகா வெளிப்படணும்னா எது வேணும்? எண்ணங்கள் வேணும். சரியா? அப்ப எண்ணங்கள் வழியாகத்தான் அது நவரசங்களாக வெளிப்பட்டுக்கிறது. அப்படின்னா அது எல்லாமே வெளிப்பாடு. எல்லாமே வெளிப்பாடுன்னா அது இல்லவே இல்லைன்னு பாரு. இல்லவே இல்லைன்னு ஏன் பார்க்க சொல்றோம்? அதுக்கு வேல்யூ கொடுக்க கூடாதுன்றதுக்காக பார்க்க சொல்றோம். ஓகேவா? இனிஷியலி நீ அதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கேன், 100 பிரம்மத்துக்கும் வேல்யூ கொடுத்துட்டு 100 மாயாவுக்கும் வேல்யூ கொடுத்துட்டு மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு நீ ஆடலான்னு சொல்லியிருக்கேன். அதை பத்தி பேசல. ஏன்னா பிகினிங்ல நம்ம சத்திய உணர்வே இன்னும் பிடிக்கல. இல்ல, சத்திய உணர்வு பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்தை பத்தி பேச முடியும் அப்படிங்கிறதுனால நான் அதை பேசல. சார் இப்ப என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ எண்ணங்கள், இப்ப எனக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் எப்படி வர முடியும்? எண்ணங்களாலதான் வர முடியும். அழுக வருது, எண்ணங்களாலதான் வர முடியும். பயம் வருது, எண்ணங்களாலதான் வர முடியுங்க. அப்போ உனக்கு வேற மாதிரி வருது, எனக்கு வேற மாதிரி வருது. உனக்கு வேற மாதிரி எண்ணம் அதனால அப்படி வருது, எனக்கு வேற மாதிரி எண்ணம் எனக்கு இப்படி வருது. ஆக உனக்கு வந்த உணர்வும் பொய் தான், எனக்கு வந்த உணர்வும் பொய் தான், இவளுக்கு வந்த உணர்வும் பொய் தான். ஏன்னா எல்லாருடைய எண்ணங்கள் உணர்வுகளும் எண்ணங்களில் இருந்து வெளிப்படுகிறது. ஆதலால் இதை நான் கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இததான் நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, உணர்ச்சின்னு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரம்மன்ற உணர்வுன்னு போட்டுக்கோங்க, எண்ணங்கள் வழியாக வருவதை உணர்ச்சின்னு எடுத்துக்கலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது உண்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க, டசன்ட் மேட்டர். பட் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சரியா? உணர்ச்சின்னு எடுத்துக்கோங்களோ உணர்வுன்னு எடுத்துக்கோங்களோ, எண்ணங்கள் வழியாக ஏற்படுகின்ற உணர்ச்சியோ உணர்வோ அதை நெக்லெக்ட் பண்ண, கண்டுக்காத, அதை பொருட்படுத்தாத, அதை கண்டுக்காத. என்னங்க சொல்றீங்க? எனக்கு பயங்கரமா ஒரு கோபம் வருதுங்க, ஆனா அந்த கோபத்தை கணக்குல எடுக்காதேங்க. இந்த கோபத்தை கணக்குலயே எடுக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்கா கோபம் போயிடுங்க. நீங்க எந்த அளவுக்கு கோபத்தை கணக்குல எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் கோபம் நிற்கும். நீங்க கோபத்தை கணக்குலயே எடுத்துக்கல அப்படின்னு சொன்னா அந்த கோபம் ஆட்டோமேட்டிக்காக சப்சைட் ஆகும். நீங்க கோபத்தை கணக்குல எடுக்கலன்னு சொல்லும் போதே நீங்க என்ன ஆகுறீங்க அப்படின்னா, அந்த மாயை விட்டு வெளியே வர்றீங்கன்னு அர்த்தம். மாயைக்குள்ள சிக்கலன்னு அர்த்தம். கோபத்தை உண்மையான நம்பும் போது தானே நீங்க சிக்கிறீங்க. இந்த அகந்தை வருது, ஈகோ வருது, நான் பிரம்மங்கிறத மறந்துட்டு நான் இந்த பாடிக்குள்ள சிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த கோபம் வரும்போது இந்த கோபம் என்பது கணக்குலயே எடுக்கல. அப்ப எந்த அளவுக்கு இதுக்கு நான் வேல்யூவை கம்மி பண்ணிட்டேனோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கோபம் எங்க போகும்? இருக்காது. ஏன்னா நான் பிரம்ம உணர்வுல இருக்கேன். அப்போ இந்த கோபத்தை அது எப்படிங்க இல்லாம போகும்? வந்துருச்சு இல்ல. இந்த கோபம்ங்கிறது நான் சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கிறது வேற. எப்போ இதுல இருந்து நான் விலகிட்டேனோ அப்பவே நான் நேற்று காலையில சொன்ன மாதிரி ஈஸ்வரன் ஆக்டிவேஷனா மாறிடும்.
இங்க நான் இல்லை, கோவப்படுறதே நான் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்ப இந்த கோபத்தை நான் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கணக்குல எடுக்கலையோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அந்த கோபம் நான் இல்லைங்கிற ஃபீலிங் உங்களால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி எல்லா உணர்வுகளுக்கும் எடுத்துக்கோங்க. பயங்கரமா பயம் வருது. இந்த பயம் வரும்போது நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, இது எங்க இருந்து வந்தது. உள்ள திங்க் பண்ணி பாருங்க, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அவன் வந்துருவானோ, இதாயிடுமோ இதாயிடுமோ. இந்த தாட்டுக்கு பின்னணியில தானே வந்தது. ஒரு செகண்ட்ல ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, உங்க தாட்டுக்கு பின்னணியில தான் வந்திருக்கும். அப்ப எண்ணங்கள் வழி அடாடுறது, இது வெளிப்பாடுறா, இது சே நம்ம உணர்வு இல்லடா, இது சும்மா வெளிப்படுகின்ற தோற்றம், இது ஏன் கணக்கில் எடுபடு அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அதுல விட்டு வெளியே வந்துருங்க. ஒட்டாதீங்க. ஏன்னா நம்ம அதுல போய் ஒட்டுறதுனாலதான், அதுக்கு வேல்யூ கொடுக்கறதுனாலதான் நம்ம மிஸ் பண்ணோம். அப்ப இருக்கிறதுனா என்ன செய்யறதுன்னா, இந்த பயத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தா எண்ணம் தான் இருக்கும். அடைச்சி எண்ணத்துல இருந்து வர்றது நான் கணக்கில் எடுக்க மாட்டேன்னு தூக்கி குப்பையில போடு, வெளியே வந்துடலாம். சரியா? இந்த மாதிரி உங்களுக்குள்ள வர்ற எல்லா உணர்வுகளையும் நீங்க முதல்ல பாருங்க. அப்படியே ஆப்போசிட்டுக்கு போங்க. எவனாவது வந்து பயங்கரமா வந்து உங்களை புகழ்றான், அப்படியே ஆடுறான் பாடுறான், நீ கிரேட்ங்கிறான், என்னென்னமோ பண்றான். சரியா? இப்போ இது எல்லாம் அவனுடைய எண்ணங்கள்ல இருந்து கொண்டு வந்து கொட்டுறான். சரியா? இப்போ இது எல்லாமே போய் தானே. அவன் பயப்படுறான், அவனுடைய எண்ணத்துல இருந்து பயப்படுறான், அதுவும் போய். அவன் அழுறான், அவனுடைய எண்ணங்கள்ல இருந்து கொண்டு வந்து அழுறான், அதுவும் போய். அதையும் கணக்கில் எடுக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த உலகத்தை உண்மைன்னு பார்க்க மாட்டோம். கணக்கில் எடுக்கலன்னா என்ன, நீ உண்மைன்னு பாக்குறதுனாலதானே கணக்கில் எடுக்கிற. அது பொய்யன்னு பாத்துட்டா நீ அதை கணக்கில் எடுக்க போற. அது பாட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயாஜாலத்தை பாக்குற மாதிரி நீ பாத்துருவேன்னு கூட வச்சுக்கோயேன். ஏன்னா பொய்ன்னு பார்க்கும்போது அதை நம்ம பொருட்டே படுத்த மாட்டோம். அடைச்சு போயிடா. இப்ப கனவுல இருந்து வெளிச்சதுக்கு அப்புறம் அந்த கனவை பத்தி ஒரு நாளாவது ஒரு செகண்டாவது நீ கன்சிடர் பண்றியா? எங்க 1 கோடி ரூபாய் எனக்கு கனவுல விழுந்ததுங்க, எனக்கு 1 கோடி ரூபாய் விழுந்துச்சுன்னு வீடு வீடா போய் சொல்லிட்டு இருக்கியா? லூசு பா, கனவுல விழுந்தது போய் வந்து சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் சொல்லிடுவான்னு உனக்கு தெரிஞ்சு நீ சொல்றது இல்லை. சரியா? So we never go for that. ஏன்னா அது மாயை அப்படின்றதுனால கணக்கிலே எடுக்கிறது இல்ல. அது விழிச்சதுக்கு அப்புறம் ஆனா இந்த உலகமே அதுதான்னு நமக்கு புரிஞ்சிருச்சு இல்ல. எண்ணங்கள்ல இருந்து வருகின்ற எல்லாமே மாயதானே. அப்ப இந்த தாட்டு மாற மாற அந்த அனுபவமும் மாறிட்டு தானே இருக்கு. பின்ன ஏன் கணக்கெடுக்கணும் அப்படிங்கிற நான். சரியா? அப்போ எண்ணங்கள்ல இருந்து வருகின்ற அத்தனை, ஏன்னா இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஜென்ம ஜென்மமா போன ஜென்மத்துல இருந்தெல்லாம் வந்து போட்டு வச்ச எண்ணங்கள்லாம் வரும். அதனால அதுவும் எண்ணங்கள்ல இருந்து வந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும் இல்ல நமக்கு. இப்ப நான் வந்து நினைக்கலையே, எப்ப நினைக்கலையோ அது எண்ணங்கள்ல இருந்து தானே வர முடியும் இது. ஏன்னா அவன் வந்து சுத்த சத்து சித்து ஆனந்த சொரூபி, ரம்ய ரமல சமாதானம். அவனுக்குள்ள இந்த நவரசங்கள்லாம் கிடையாது. இந்த நவரசங்கள் உனக்கு வரும்போதே தாட்ல இருந்தா வருதுன்றது புரிஞ்சு போயிருச்சு இல்ல. அது இப்ப வந்ததா, இப்ப போட்ட தாட்ஸ்ல வந்ததா, எப்பவும் போட்ட தாட்ஸ்ல வந்ததா, தட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க, இதெல்லாமே போயிடா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நாம வந்து பிரம்ம உணர்வுலே சத்திய உணர்வுலேயே நிலைத்திருப்பதற்கு மிகப்பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்ல வரேன். அப்ப சிம்பிளா என்னையா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் அப்படின்னு அந்த வடிவேலு சொல்ற மாதிரி, உனக்குள்ள இருந்து வர்ற எல்லா உணர்வுமே தேவையில்லாத உணர்வு தான். என்ன யோசிச்சு பாருங்க, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீ என்னென்ன உணர்வு பண்ற, எல்லாமே எண்ணங்கள்ல இருந்து வந்த உணர்வா தான் இருக்கும். நம்ம எங்க சத்திய உணர்வுல இருக்கோம்? எண்ணத்தை வச்சுக்கிட்டே புலம்பி அழுதுகிட்டு சின்ன பின்னம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆடுறோம் பாடுறோம் டான்ஸ் எல்லாமே எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த எண்ணத்தை உண்மைன்னு வேற நம்பி ஸ்டிக் ஆகி அதுல ஒட்டிட்டு வேற பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அப்ப இதுல இருந்து வெளியே பண்றதுக்கு என்னன்னா, எல்லாமே டோட்டலா நெக்லெக்ட் பண்ணிட்டு நீ வந்து உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காது. அதாவது ஹிண்ட் கொடுக்குறேன் நான். ஏன்னா நம்ம பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஏங்க நான் பிரம்ம ஞானிங்க, நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் நான் தாட்டை கொண்டு வந்து நான் அனுபவிப்பேன், எப்பயுமே பிரம்ம பாவத்தில் திளைப்பேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்லலை. ஸோ இன் ஜென்ரலா மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த எண்ணத்தோட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். யாராவது இவ்வளோன்னு சொல்லும் போதே புசு புசு நமக்கு என்னென்னமோ வருது. எங்க இருந்து வருது? எண்ணத்துல இருந்து தான் வருது. இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம்ல. அப்போ வாட் எவர் தி ஃபீல்ஸ் விச் யூ ஹாவ், என்ன உணர்வு உங்ககிட்ட இருந்து வெளிப்பட்டாலும் டக்குன்னு நீ ஃபீல் பண்ண வேண்டியது இது மாய உணர்வு, இது எண்ணத்தினால் வந்த பொய் உணர்வு. அச்சிப்போ அன்று அந்த உணர்விற்கு மதிப்பு கொடுக்காத. அது உங்களுக்கு சப்கான்சியஸ்ல இருந்து வந்த என்ன உணர்வா இருக்கட்டும், இல்ல கான்சியஸ்ல வந்து மேட்டர், எண்ணத்துல இருந்து வருது, அதோட அடிச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு கணக்குல எடுக்காது. அதே மாதிரி அடுத்தவங்களையும் இப்ப பொதுவா நம்ம வந்து எப்படி அடிக்ட் ஆகும் அப்படின்னா, யாராவது ரொம்ப பரிதாபமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா உடனே ஐயோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுமே, அவங்களுக்கு நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயிடுவோம். அதாவது மாயான புரிஞ்சுக்கிட்டு பண்றது வேற, பட்
நம்மள சீட் பண்ண வரவங்களை சொல்றேன். மெயினா வந்து இந்த சீட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆசை காட்டி சீட் பண்றது, பரிதாபத்தை முக்கியமா அந்த பிச்சைக்காரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பரிதாபத்தை பயங்கரமா காட்டி நம்ம கிட்ட இருந்து பணத்தை உருவாங்க. சரியா? பட் இது எல்லாமே நம்ம உண்மைன்னு நம்புறதுனால டோட்டலா நம்ம சீட் ஆயிடுறோம். சரியா? நம்ம உணர்வு வந்து டோட்டலா அதுல ஒட்டிக்குது. அப்போ எனக்குள்ளே இருக்கின்ற உணர்வுக்குள்ளேயும் நான் ஒட்டக்கூடாது, வெளியில எவனுக்குள்ள வந்த எந்த உணர்வுகளையும் நான் ஒட்டக்கூடாது. நாங்க எவ்வளவுதான் பரிதாப உணர்வை காட்டினாலும் சரி, ஐயோ அவங்க நான் இல்லைன்னா செத்து போயிடுவாங்களே எல்லாம் நினைக்க வேணாம் அவசியம். இந்த அகந்தையே வராது பாருங்க. இப்ப அகந்தை எங்க இருந்து வருது? நான் உங்களை காப்பாற்றணும் இல்ல, நான் ஞானி ஆச்சே, நான் அன்பு காட்டணும் இல்ல, ஐயோ அவங்க கஷ்டப்படுறதுனா வேடிக்கை பார்த்துனா எப்படி சும்மா இருக்க முடியும், இந்த எந்த மண்ணாங்கட்டியும் அங்க வராது. ஏன்னா அது எல்லாமே பொய்யா நீ பாக்குற. சோ இது எல்லாமே சும்மா நாச்சுக்கு அவன் எண்ணத்துல இருந்து அவனே கூட கிடையாது. நீ பிரம்மத்துல இருந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய கல்பனை தான். இது புரியலன்னா கூட நான் சொல்றேன், நானு எண்ணத்துல இருந்து வந்தாலே அது பொய்ன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, அது போதும் இல்ல. அது உன்னுடையதும் புரிஞ்சா என்ன, புரியல என்ன, மாயான்னு புரிஞ்சாலே போதுங்கிறேன், அது பொய்ன்னு புரிஞ்சாலே போதுங்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்டிக் ஆக மாட்டோம், அடிக்ட் ஆக மாட்டோம், ஒட்ட மாட்டோம் அப்படிங்கிறேன் நான். சரியா? அப்ப எந்த உணர்வுக்குள்ளேயும் ஒட்டாது. ஏன் ஜஸ்ட் நீ பாட்டுக்கு வேடிக்கை பாரு. இதுக்கு பேர் தானே சாட்சி சாட்சின்றாங்க. ஜஸ்ட் நீ பாட்டுக்கு உட்காந்துட்டு கொஞ்ச நாள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு. ஏன்னா இது எல்லாமே மாயா. உன் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்த மாயாஜால வித்தை காட்டுறான் அப்படின்னா உட்காந்து வேடிக்கை தானே பார்க்கணும். அதுக்கு போய் நீ என்ன பண்ண போற? தெரியும் உண்மையிலே இல்ல, மனசுக்கு மேஜிக் காட்டிட்டு இருக்கான். பாத்துக்கோ, நல்லா மேஜிக் காட்டும், ஒருத்தன் அல்ற மாதிரி காட்டும், ஒருத்தன் சிரிக்கிற மாதிரி காட்டும், ஒருத்தன் டான்ஸ் ஆடுற மாதிரி, என்ன வேணா எவன் வேணா காட்டிட்டு போகட்டும்டா, நீ வேடிக்கை பாரு. வெளியில பாக்குறது மட்டும் இல்ல, உனக்குள்ள ஆடுறானே ஒருத்தன், அவனையும் மேஜிக் மாதிரி பாரு. அவனும் வந்து இன்னைக்கு வருவான், சிரிப்பான், அழுவான், பயப்படுவான். இன்ஸ்டன்டா நம்ம ஆளுக்குள்ள நமக்குள்ளேயும் வந்து ஒரு பெரிய மேஜிக் ஷோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. சோ அதையும் கணக்குல எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றேன். சரியா? இந்த நேரத்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேங்க. ஒரு பொண்ணு நீ என் பக்கத்துல வராத போ அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே ஒவ்வொன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு அவன் புருஷன்கிட்ட போய் அழுது, என்ன வந்து அண்ணா சொல்லிட்டாரு, நான் இப்படி தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்றான், அதை விடு, தீபா பன்னீர் பிரியாணி பண்ணி வச்சிருக்கா, அது சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கிறான். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி பேசுற அப்படிங்கிறாரு. சும்மா இருக்குமா, இப்ப நீ அழுதுட்டு இருந்தேன்னா பிரியாணி மிஸ் ஆயிடுமா, என்னம்மா எதம்மா யோசிக்கிறேன், எப்ப எதை யோசிக்கிறேன்னே தெரியாம யோசிக்கிறியேம்மா அப்படிங்கிறான். எனக்கு ஒண்ணும் புரியல. இவன் அழுதுகிட்டு இருக்கான், அவன் அப்படி பேசிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அவன்கிட்ட போயிட்டு, ஏண்டா அவ ஃபீலிங்கே புரிஞ்சுக்க மாட்டியாடா, அவளே நொந்து நூலாய் அழுதுகிட்டு பேசிட்டு இருக்க, நீ லட்டு சாப்பிடுறியா அல்வா சாப்பிடுறியான்னு கேட்டுட்டு இருக்க. அண்ணா குழந்தை வந்து அழுதுச்சுன்னா நம்ம இப்படி தானடா சொல்லணும் அப்படின்னா. டேய் அது உன் பொண்டாட்டிடா, அது குழந்தை இல்லடா, அது உங்க கண்ணுக்கு, என் கண்ணுக்கு அது குழந்தை தானே. சரிடா இப்படி சொல்றியே, அழுகை எப்படிடா நிக்கும்? டெய்லி அதைதானே பண்ணிட்டு இருக்கேன். வந்து அழுதுகிட்டு இருப்பா, ரெண்டு சிரிக்க வச்சேன்னா சிரிச்சுக்கிட்டே போயிடுவா, இதுதானே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா. நானும் அந்த பொண்ணை கூப்பிட்டு, என்னம்மா நீ வந்து உச்சக்கட்ட சோகத்துல போனா அவன் லட்டு வாங்கி கொடுக்குறேன் அல்வா வாங்கி கொடுக்குறேன் இல்லைன்னு எதையாவது ஜோக் அடிச்சா கூட சிரிச்சுக்கிட்டு வந்துருவியாமே. ஆமா அப்படித்தான் பண்றேன், நானும் அப்படித்தான் வருவேன் அப்படிங்கிற சிரிச்சுக்கிட்டேன். அடல் லூசு பிரதங்களே, இந்த பொய் உணர்வுக்காக ஏன்டா நம்ம விளையாடிட்டு இருக்கோம்னு தோணுதா இல்லையா உங்களுக்கு? அப்படி அழுகுறத போய் கணக்குல எடுத்துக்கிட்டு இப்ப சிரிப்பா, இப்ப அழுவா, இப்ப கோவப்படுவா, இதெல்லாம் ஏன் கணக்குல எடுக்கணும்னு தெரியல. ஒரு செகண்டுக்கு மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு ஐயையோ அழுகுறாளே, ஐயையோ பதறாளே, ஐயையோ என்ன ஆகுமோ தெரியலையே, என்னையா இது, இது வெறும் மாயடா என்று இந்த ஆழமான இந்த மாயா தத்துவம் அப்படிங்கறத ஒண்ணு புரிஞ்சிருச்சு அப்படின்னா லைஃப்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிரம்மத்துல தாங்க இருப்பீங்க. எவ்ரிடே நான் சொல்றக்கூடிய விஷயம் தான், அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ட் இஸ் மாயா, அண்டர்ஸ்டாண்ட் யூ யுவர் செல்ஃப் இஸ் மாயா. உன் பாடி, உன்னுடைய உடல் மனம் புத்தியும் மாயதான். இந்த உடம்புக்கு நோய் வந்தா என்ன சீல் பிடிச்சு போனா என்ன போயிட்டு போகுதுங்க, இது மாயங்க. இந்த உடம்புக்கு என்ன வந்தாலும் நீ கவலைப்படாதே, இந்த மனசுக்கு என்ன வந்தாலும் கவலைப்படாதே, எவன் மனசுக்கு எவன் உடம்புக்கு என்ன வந்தாலும் கவலைப்படாதே, ஏன்னா எல்லாமே மாயா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம பிரம்ம உணர்வுல இருக்கலாம் இல்லைங்க. இதைத்தாங்க சொல்ல நினைச்சேன், அவ்வளவுதாங்க.